श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री वे नमः। हरि ओम तत्सत्। यक्ष प्रश्नम 71 72 ஸ்லோகங்களுக்குள்ளே இருக்கிற கேள்விகள். அதில் 70வது கேள்வியை நம்ம பார்த்துட்ருக்குறோம். பார்த்து முடிச்சாச்சு. நான் நம்பரை சொன்னது கரெக்டாக? அப்போது 81 இருக்கும் ஸ்லோகம். இல்லை, கேள்வி எத்தனாவது? 70வது கேள்வி. சரி. கேன ஸ்வித் ஆவ்ருதः லோகः. இந்த உலகம் எதனால் ஆவரிக்கப்பட்டிருக்குன்னா, பறவை மூடி இருக்குன்னு அர்த்தம். பறவை இருக்கிறது வேறு, மூடி இருக்கிறது வேறு இல்லையா? மறக்கிறது. அதனால் ஆவருத்தகன்னா வியாபிச்சிருக்கன்னு ஒன்று சொல்லணும், இல்லை மூடப்பட்டு இருக்கன்னு சொல்லணும். அதுக்கு பதில் கொடுத்தார் தர்மக்ஞன். அஜ்ஞானேன ஆவ்ருதः லோகः. பிறக்கும்போதே சகஜமாக நம்ம எல்லோரும் அஜ்ஞானத்தோட பிறந்தோம். அப்படிதான் இருக்கிறோம். பிறந்த உடனே ஞானத்தோடு பிறந்தாருன்னா யாரோ ரேர் எக்ஸப்ஷனல் கேசஸ் யாராவது இருக்கும். அஷ்டாவக்ரர் அம்மா வயிற்றில் இருக்கும்போதே ஞானம் அடைஞ்சு வெளியில் வந்தார். இது மாதிரி புராணங்களுக்குள்ள உபனிஷத்துக்குள்ள 1-2 எக்ஸாம்பிள்ஸ் அப்படியெல்லாம் இருக்கும். இல்லை, பொதுவாக அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி தான் ஒருத்தனை இந்த அஜ்ஞானத்தினை நீக்கிக்க வேண்டியிருக்கு. இதுக்கு பல விஷயங்களெல்லாம் நான் விவரிச்சாச்சு. கீதையில் பகவான் என்ன சொன்னார்ன்னு சொல்லி, அஜ்ஞானேன ஆவருத்தம். இந்த ஜந்தவகா பிறந்த ஒரு ஜீவி ஜந்துதா, மனுஷனு கூட ஜந்துதா, அஜ்ஞானத்தினால ஆவரிக்கப்பட்டு மோகிக்கப்படுறாங்க. அப்போ அந்த அஜ்ஞானம் எப்படி நீக்கிறது? ஞானேன தத் அஜ்ஞானம். ஞானத்தினால் அந்த அஜ்ஞானத்தினை நீக்கிக்கணும், நாசனம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி, அதில் பகவான் சொன்ன அவருடைய மாயா தெய்வீ பிரகிருத்தினை பற்றி கூட கீதையில் சொன்ன ஸ்லோகமும் நான் ஞாபகப்படுத்தியிருக்கேன். 3 குணங்களோடு கூடியிருக்கிற இந்த மாயா என்னுடைய சக்தி. அதுதான் இப்போது பஞ்சதசில் ரொம்ப விவரமாக நம்ம விசாரணை பண்ணிகிட்ருக்கிறோம். அது புரிஞ்சுக்கிறதோ, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதோ, சிந்திக்கிறதோ, ஏதாவது செய்யணும் అనేది ரொம்ப தேவையில்லாத விஷயம், முடியாத விஷயம், அவசரம் இல்லை அது. ஆனால் அதுக்கு பதிலாக யார் சொல்கிறாரு அந்த மாயா என்னோடதுன்னு சொல்லி, நேற்று விஷயத்தினை ஞாபகப்படுத்துகிறார். இதே விஷயம் சந்தர்ப்பனால, யார் நானும் ஒருத்தனும் என்னுடைய மனசுன்னு சொல்கிறானோ, பகவான் சொன்னார் அது என்னுடைய மாயா. அதனால் நீ அந்த மாயினை ஆராய்ச்சி பண்ணாதே, நீ எனக்கு அந்த கிட்ட வந்துடும். மாமேவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. நான் தாண்ட வைக்கிறேன் ஒன்று. அது ஒன்றும் பண்ணாத, நீயா அது போய் தலையிட்டு எது பண்ணாத. அதே போல் இங்கே மனசு என்னோடது.
எப்படி என்னோட மனசு என்ன தொந்தரவு பண்ணும், ஏன் தொந்தரவு பண்ணும், ஏன் லைபிலிட்டியாக இருக்கும் நம்ம மனசுன்னு சொன்னால் அது என்னன்னு எனக்கு புரியல. அது பண்ணுற சேஷ்டைகள் அதெல்லாம் அதோடைய விகாரங்கள் எல்லாத்தையும் பார்த்து நான் எனக்கு தான் வருது எனக்கு தான்னு சொல்லிட்டு என்ன நானும் மறந்துடுறேன். இவ்வளோதான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. பகவான் சொன்னது போல் நானும் சொல்லணும். என்னுடைய மனசு என்னுடைய சக்தி. அது ஆத்மான பிரம்மமான என்ன எப்படி அந்த மனசு தொட முடியுமா, இல்லை என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா, ஏமாற்ற முடியுமா, என்ன செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறியா? கொஞ்சம் நான் பேசும்போது அட்ஜஸ்ட் பண்ணு. இங்கே இருந்தால் எனக்கு சிரமம் இல்லாமல். சரி, கடைசியாக அதனால தான் பகவான் முதல் பிரார்த்தனை ரூபத்தில் நம்ம பிரார்த்திப்போம். அசதோமா சத்கமயான்னு பிருஹதாரண்யகோபனிஷத்தில் வர முக்கியமான ஸ்லோகம் அது. தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய. நமக்கு எல்லோருக்கும் சின்ன வயசுலேருந்து இந்த ஸ்லோகம் தெரியும். ஸோ அதனால் அப்படி பிரார்த்தனை பண்ணி ஈஸ்வரனுக்கு எப்படி அவருடைய மாயா அவனை தொந்தரவு பண்ணலையோ, என்னுடைய மனசு கூட என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. அதனால் ஈஸ்வரர் எனக்கு ஆதர்ஷம், அவர் ரோல் மாடல் எனக்கு. அதனால தான் அவர் சொன்ன உபதேசத்தின்னு கேட்கணும். அவருக்கு போய் வணங்கி வழிபடுறதுனால மட்டும் அவர் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் போல் நான் இருக்கணும். ஈஸ்வரனுடைய மாயாசக்தி, ஈஸ்வரன் ஒன்றும் பண்ணலே இல்லை. ஈஸ்வரன் சம்சாரம் இருக்கா, ஆனால் எல்லாமே அவரது தான், எல்லாம் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஒரு சரீரத்தில் இருக்கிற நானே ஒரு சின்ன யூனிட் இவ்வளோ கொஞ்சம் வேலை பண்ணுறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு தள்ளடிச்சுக்கிறேன். அவர் எவ்வளோ பெரிய விஷயத்தை நடத்தி கொண்டுட்டுருக்கார். ஆனால் ஒன்றும் மாயா அவர் தொடலை. அங்கே தான் பக்தியோடு ஆரம்பித்து நான் செய்கிறது எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணி கர்மயோகம் புத்தியோட நாம் என்னோடய ஸ்வரூப ஞானத்தை நம்ம அடையணும். அடுத்த கேள்வி 71. கேன ஸ்வித் ந பிரகாஷதே தமசா ந பிரகாஷதே. இப்போ தானே சொல்லியிருக்கோம், இது ரெண்டு கனெக்டடு கேள்விகள் தான். அஜ்ஞானத்தினால உலகம் பரவி கவர் செய்யப்பட்டிருக்கன்னு மேலே சொன்னதுக்கப்புறம் அந்த அஜ்ஞானம் అనేది இன்னொரு வார்த்தை வச்சு சொல்லும்போது இது பொதுவாக பிரகாஷம் ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னு, இருட்டு பிரகாஷம் இருக்காது. இருட்டு అనేది ஏன் வந்துச்சுன்னா சூரியனோட வெளிச்சம் நமக்கு கிடைக்கல, பூமி மேலே படலை. சூரியன் இருந்தால் கூட, நான் ஆத்மாவாக இருந்தால் கூட எனக்கு அந்த தெரியலே. பிரகாஷஸ்வரூபம் ஆத்மா நான் தான், ஆனால் எனக்கு தெரியலே. அந்த தெரியாமல் செய்கிற அந்த இருட்டுக்கு பேர் தான் தமஸ். அஜ்ஞானத்துக்கு இன்னொரு பேர் தமஸ்ன்னு சொல்லணும், தமஸுக்கு இன்னொரு பேர் இருட்டுன்னு சொல்லணும், இருட்டுக்கு இன்னொரு பேர் டார்க்னஸ்ன்னு சொல்லணும். எல்லாம் ஒன்று தான். இங்கே இது கேள்வி இப்படி எடுத்துகிட்டு, எது இந்த வஸ்துன்னு பிரகாசிக்க செய்ய மாட்டேங்குது. இப்போ நான் கண்ணு மூடிட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்குறீங்க, புதுசாக ஒரு பொருள். நான் ஏதோ அப்படி இப்படி தொட்டி பார்த்தா கூட ஷேப் தெரியும், கட்டியாக இருக்கா சாஃப்டாக இருக்கான்னு தெரியும்.
ஆனால் இது என்ன கலரில் இருக்குது, எதனால் செய்யப்பட்டது, இதெல்லாம் தெரியாது. இல்லை, எனக்கு கையிலே கொடுக்கல, நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இது என்ன சொல்லுங்கன்னா, கண்ணு மூடி இருக்கிறதுனால, இருட்டாக இருக்கிறதுனால வஸ்து பிரகாசம் ஆகலை. கேனஸ்வித்னா பிரகாசத்தை, எதனால சத்தியம் தெரிவிக்கப்பட மாட்டேங்குது? தமஸ், தமோ குணம், இருட்டு, அஜ்ஞானம். இருட்டுனால வஸ்துகள் தெரிய மாட்டேங்குது. இங்கே வஸ்துவன்னா இங்கே எதுவுமே கேட்கல, அப்படி சொல்லலை. வஸ்துவா என்ன, அது பரம்பொருளா என்ன தெரியலன்னு எப்போ சொல்கிறோம்? பொதுவாக வெளியில் இருக்கிற வஸ்துகளை பற்றி சொல்லும் போதுன்னா தெரியல அது எனக்கு. இப்போ இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா? ஏன்னா மறக்கிறது, இங்கே ஒன்றும் தெரியல. அதேபோல் நான் படிக்காததே, நான் பார்க்காததே அந்த வஸ்துகள் எனக்கு தெரியாது. ஏன்னா அதோட அறிவு எனக்கு இல்லை. நிறைய படிப்பெல்லாம் அறிவு நமக்கு தெரியாதில்லை. அந்த இது முன்னாடி தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அது எனக்கு அறிவிக்கப்படலை. அறிவிக்கப்படணும்னா எனக்கு 5 புலங்களிலோ ஏதோ ஒன்றாவது இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஸோ இங்கே தமஸ்னால் விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. இங்கே வஸ்துன்னா வாஸ்தவமாக பேச வேண்டிய ஒரே ஒரு வஸ்து. இந்த வஸ்துவனே வார்த்தை ரொம்ப வேதாந்தத்தில் ஒரு சிறப்பு. இது ரமணர் கூட அந்த வார்த்தை உபயோகப்படுத்துவார். நான் தமிழில் உங்களுக்கு சொல்லும் போது வாஸ்தவமாக எது இருக்கின்றது அதுதான் வஸ்து. மிச்சம் எல்லாம் கூட இந்த வஸ்து அந்த வஸ்து ஏதோ பொருள் காட்டிட்டு நீங்கள் சொல்லினா அது வாஸ்தவமாக இல்லை, மாயதானே எல்லாமே. இது காட்டினா தெரிஞ்சுக்கிற புலங்களுக்கு பின்னாடி இருக்கிற மனசுக்கு பின்னாடி இருக்கிற புத்திக்கு பின்னாடி இருக்கிற நானும் வாஸ்தவம். இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபந்தான். இது தெரியாமல் இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம். இது காணப்பட்டு இருக்கலாம், மறைஞ்சு காணப்படாமல் இருந்திருக்கலாம். ஏதாவது எடுத்துக்கோங்க. ஆனால் நான் எது தெரியாமல் இருக்கா? இப்போது எனக்கு அது தெரியல, எனக்கு இது தெரியல, எனக்கு அது தெரியல, இது தெரியலன்னு லோக வஸ்துகள் மாறிக்கொண்டு இருக்கு. அது புலங்களுக்கு நிறைய காணப்படுறது, மறைஞ்சு போகிறது. மனசுக்கு நிறைய தெரிவிக்கப்படுறது, மனசு மறந்து போகிறது. மனசு அப்படி மறக்கல, என்ன எத்தனை சேர்த்து வச்சுக்க முடியும்? அதனால தான் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மெமரி குறையும். அந்த மெமரி குறையறதுக்குள்ள குருவை ஆசிரியிச்சு பிரம்மம்னு நான் தெரிஞ்சுக்கணும். அது மறக்க முடியாது. எனக்கு இப்போ கண்ணு தெரிய மாட்டேங்குது, எனக்கு இப்போ காது கேட்க மாட்டேங்குது, எனக்கு பேச தெரியல. ஆனால் நான் இருக்குல்ல, அந்த நான் என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேனே, அந்த அறிவு மட்டும்தான் ஒருத்தன்னே துக்கத்தில் நொந்து கரையேற்றி காப்பாற்றி பயமில்லாமல் சரீரம் உடறதுக்கு காரணமாகும். ஞானத்தோட சரீரம் விடணும். நீ ஞானம் அடைஞ்சான்னு அடியிலன்னு சரீரம் போயிடும். சொன்னவில்லையா? நீ படிச்சியோ இல்லையோ, சாப்பிட்டியோ இல்லையோ, எப்படியாவது இரு, பண்ணல, பக்தியோடு இரு, பக்தி இல்லாமல் இரு, சரீரம் போயிடும். அதனால் இங்கே இந்த அக்ஞானமணி இருட்டு, அதுக்கு பேர் தமஸ். இதுக்கு பேர் பகவத்கீதையிலும் இன்னும் பஞ்சதசியில் அந்த வார்த்தை வர ஸ்லோகங்களுக்குள்ளே உபயோகப்படுத்துவாரான்னு நம் கவனிக்கல. யோக மாயா பகவத்கீதையில் ஒரு இடத்துல
ஏழாவது அத்தியாயம் பற்றி சொன்னேன் இல்லையா? அப்போ அங்கே வந்து மம மாயா అని சொன்னாரே தவிர இந்த யோக மாயா అనేది இல்லை. ஆனால் அதே ஏழாவது அத்தியாயத்தில் அப்புறம் சில ஸ்லோகங்கள் முடித்ததுக்கு அப்புறம் பகவான் நாஹம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவிருதः. ஆவிருத்தः வார்த்தை வந்துச்சு இல்லை? இப்போ 70வது கேள்வியில் இதனால் இங்கே எல்லாமே இருக்கிற போல் தெரியாமல் வேறு ஏதோ மாதிரி தெரிய வச்சு சத்தியத்தின்னு தெரிய விடாமல் என்னை பற்றி எனக்கு தெரிய விடாமல் என்ன அதை கவர் பண்ணி மறைக்கிறதுன்னா அதுதான் அஜ்ஞானம்னு சொன்னார். இப்போ அது தமஸ்ன்னு சொல்கிறாரு. அந்த தமஸ் அஜ்ஞானத்துக்கு இன்னொரு பேர் யோகமாயா. இது புராணங்களுக்குள்ளே நிறையா உபயோகப்படுத்தும். பாகவதம், கிருஷ்ணர் கதையில் அவர் யோகமாயானை சொல்லி நீ வந்து இப்படி எல்லாம் பண்ணணும், அப்படி பண்ணணும், அங்கே போய் யசோதாம்மா கர்ப்பத்தில் நீ இருக்கணும், நான் அப்புறம் அங்கே நின்று நீ இங்கே வரணும், நான் அங்கே போவேன், யோகமாயான்னு கூப்பிட்டார் சொன்னார். நாகம் பிரகாஷ நான் எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க முடியாது என்னால், எல்லாருக்கும் நான் காணப்பட மாட்டேன். ஏன்? யோகமாயா அப்படி மறைச்சு ஒரு திரை போல் கற்றன் போல் இருக்க. யோகமாயா சமாப்தம். அதனால பொதுவாக மூடர்கள் மூடோயம் நாபிஜானாதி, சத் சங்கத்துக்கு போகாதவங்கள் மூடர்கள், அவங்களால தெரிஞ்சுக்க முடியாது. லோக மாம் அஜமவ்ய, இந்த லோகத்தில் மூடர்கள், அஜ்ஞானிகள், தாமசிக்க குணம் இருக்கிறவங்க, அவங்க வந்து என்ன தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இந்த மாயா அஜ்ஞானம் என்பது பிறந்த உடனே அப்படியே அது வந்து பிடிச்சிருச்சு. அஜ்ஞானத்தினால்தான் பிறந்தோம். பிறந்து தப்பிச்சுக்கணும்னா அங்கே ஏதோ கொஞ்சம் சாதனை போன ஜென்மத்தில் பண்ணியிருக்கணும். பண்ணால் இப்படி வந்து இங்கே உட்காந்துட்டு இந்த ஜென்மத்தில் எக்ஸாம் எழுதிட்டு கம்ப்ளீட் பண்ணி பாஸ் ஆகிடுவேங்க. அங்கே பண்ணுறேன்னு இங்கே வரும். வருஷம் முழுசாக படிக்காமல் ப்ரைவேட்டாக பண்ணுறதை பற்றி விட்டுடுங்க. வருஷம் முழுசாக ஸ்கூலுக்கு போகணும், அட்டெண்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும், அப்புறம் இந்த எல்லாம் சரியாக ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும், ஹால் டிக்கெட் வரணும், அதுக்கப்புறம் எல்லாம் வந்துச்சு. நான் எக்ஸாமுக்கு போகணுமே, ஹால் டிக்கெட் இருக்குது வீட்டில் வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு போகணும். எக்ஸாமுக்கு போய் ஒடுங்க ஏதுனாதா. அதனால் பிறந்தவங்க எல்லாருக்கும் மனுஷன் ஜென்மம் வந்து எல்லாருக்கும் சத்சங்கம் கிடைக்குதா? வரல. ஞானம் அடையணும்னு ஆசை வருதா? வரல. ஸோ யாருக்கும் சில பேர் இப்போ அவங்கள பற்றி அப்புறம் கூட வேறு இடத்துல சொல்லுவார். இப்போ அந்த ஸ்லோகத்தில் வந்து யோகமாயா சமாவிருதா அப்படின்னு சொல்லி, யோகம் மாயான்னு சொன்ன போதுமே யோக மாயான்னு என்னன்னு சந்தேகம் வரலாம். இங்கே யோகம்னா வேறு பல அர்த்தம் இருக்குது யோகாவுக்கு. என்னன்னா 3 குணங்களுடைய கலந்து செய்யப்பட்ட பேல்பூரி, திரிகுண சகித ரச்சனா. நேற்று பார்த்தோம் பிரபஞ்ச ரச்சனா. ரச்சனைன்னா கிரியேஷன், உருவாக்கப்படுறது. சிருஷ்டி ரச்சனா மீன்ஸ் கிரியேட் பண்ணுறது. தமிழில் சொல்லுவாங்களான்னு தெரியாது, தெலுங்கில் சொல்லுவாங்க. இப்படி கவிதை எழுதுறவங்க ஸ்டோரியான ரச்சயிதா, ரச்சயிதி, மேல் ஃபீமேல் போயட். 3 குணங்களுடைய காம்பினேஷன். அந்த அந்த காம்பினேஷனுக்கு பேர் யோகா. இங்கே இந்த இடத்துல அதுதான் யோகமாய. அடுத்தது 72வது கேள்வி. கேன த்யஜதி மித்ராணி. எதனால் ஒருத்தன் வந்து அவனுடைய நண்பர் ஸ்நேகித்தன் விடுறான்? திடீர்னு அஜ்ஞானம் ஞானம்னு தான் இங்கே டக்குன்னு கேள்வி இப்படி வந்துச்சு. இப்படி இல்லை, ரேண்டமாக கேட்கணும். டக்குன்னு அதே இதில் கேட்கக்கூடாது. டக்குன்னு வேறே கேட்கும்போது மூளை வந்து சிந்திக்கணும் இல்லையா?
பேரடைம் ஷிஃப்ட் பண்ண. எதனாலன்னு சொன்னால், லோபாத் தெஜதி மித்ராணி. ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? சின்ன பிட்டு தான். 4 பேருக்கிட்ட பேப்பர் இல்லை, கொடுத்தா கூட கொண்டு வருதில்லை. நல்ல பசங்க. எதுக்கு உங்கள் வந்ததே பெரிய விஷயம். அப்புறம் இன்றைக்கி வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் படிச்சுட்டு வரலாம். இன்றைக்கி இந்த ஸ்லோகம் தானே வரப்போகிறது தானே. அப்படி என்ன ஒரு ஃபாலோஅப் பண்ணல. எல்லாம் டீச்சர் பார்த்துக்கணும். நேற்றுக்கு போன வாரம் சொல்லி கொடுத்தாங்க, நான் ஒன்றும் பண்ணல. திரும்பி டீச்சர் எல்லாம் ஞாபகப்படுத்தி போன வாரம் என்ன பேசினது சொல்லி, அது சொல்லி, இது சொல்லி, எவ்வளோ டீச்சர் பண்ண முடியும்? செல்ஃப் எஃபர்ட் வேணும் இல்லையா? லோபாத், லோபத்தினால, லோபம்னா கன்ஜூஸ், மைசர்லினஸ், கிரீடினஸ். இது புதுசாக இருக்கும். அப்படியே பண்ணுவான் நம்ம அப்படி. ஏன்னு சொன்னால், வேறு இடத்துல கூட வந்துச்சு மித்திரன்னு பற்றி நடுவில். நம்ம ஒரு பொருள்னு பார்க்கும்போது இதோட யூட்டிலிட்டி வேல்யூ பார்ப்போம். ஃபேஸ் வேல்யூ, ஷெல்ஃப் வேல்யூ, யூட்டிலிட்டி வேல்யூ. அதனால தான் பெரிய பெரிய கடைகளெல்லாம் அப்படி ஷைன் ஆகிறது. எல்லாம் ஷெல்ஃப் வேல்யூ தான், செல்ஃப் வேல்யூ இல்லை. என்ன உதாரணம் சொல்கிறது? முன்னாடி ஹார்லிக்ஸோ மால்ட்டோ வருஷக்கணக்கில் அப்படி வேயுங்கோ, காற்று போனதுனால கட்டிய கல் மாதிரி தான் ஆகும் தவிர பூச்சி வரவே வராது. ஏன்? அதில் நியூட்ரிஷனே இல்லை. அது போய் ஏன் சார் அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறான்? உன்னை ஏமாத்துறதுக்கு. நீ ஏமாளில் தானே, நீ மூடன் தானே. அப்புறம் தான் சத்து மாவுன்னு பேக்கெட் வந்துச்சு. அது அப்படியே வேங்கோ, ஒரு மாதம் நீ கட் பண்ணலன்னாலும் ஆல்ரெடி உள்ள ஜீவராசிகள் இருக்கு. அது அப்படியே டிக்கின்னு வரும். உயிர் இருந்தால் தான் நாங்கள் ஏதாவது வாழறதுக்கு. காலிஃப்ளவரு, தக்காளி, வெங்காயம், இதெல்லாம் கத்திரிக்காய், அங்கெல்லாம் பூச்சி நல்லா உள்ள ஆல்ரெடி இருக்கும். கல்லுக்குள்ளே இருக்குமா? கல்லுக்குள்ள ஸ்ட்ராங் மண்ணில் இருக்கலாம். ஏன்னா அங்கே வாழ்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. சரி, லோபம். ஸோ இந்த என்ன விஷயம்? யூட்டிலிட்டி வேல்யூ பொருட்களுக்கு பார்க்கறது ஓகே. ஆனால் இந்த லோபி இவனை ஃப்ரெண்டுக்கிட்ட கூட இவனால் எனக்கு எவ்வளோ பிரயோஜனப்படும். சப்போஸ் ஒரு குரு இந்த சிஷ்யனால் எனக்கு எவ்வளோ பிரயோஜனப்படும், எவ்வளோ பிடுங்கலாம். அப்படி இருந்தால் குரு ஆக முடியாது. சிஷ்யன் குரு கிட்டேருந்து எவ்வளோ ஞானம் நானும் இன்னும் வாங்கிக்கலாமனேது அது தவறு கிடையாது. ஆனால் அதை பார்க்காம வேறு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? சொன்னால் இல்லை. இது முன்னாடி சில வாட்டி சத்சங்கத்துக்கு கூட சில பேர் வருவாங்க. எதுக்குன்னா குருக்கிட்டே பணம் கேட்குறதுக்கு கூட வருவாங்க. இல்லை கூட வரவங்களை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதுக்கப்புறம் பணமும் ஏதோ ஒன்று அவங்களுக்கு வேலை ஆகணும். சத்சங்கம் தே யூஸ் இட் ஃபார் தி சம் அதர் வேர்ல்ட்லி யூட்டிலிட்டி பர்பஸ். அப்படி நடந்த சில ப்ராக்டிக்கல் இன்சிடென்ட்ஸ் இருக்கு. சரி, ரெண்டு பக்கம் இப்படி பார்த்தா கூட யூட்டிலிட்டி. அப்படி பார்க்கும்போதும் இப்போ லோகத்தில் சகஜமாக ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கேன். எனக்கு எவ்வளோ நாள் இவங்க ஒத்தாசை இருப்பாங்க, எவ்வளோ நாள் எனக்கு என் ஆசைகள் எல்லாம் தீர்த்தறதுக்கு எங்களுக்கு இவங்க உதவியாக இருப்பாங்க, செய்வாங்கன்னு தவிர அவங்களோட நிலையில், அவங்க பொசிஷனில், அவங்க ஷூவில் நீ நிற்கணும் அப்படி பார்க்க மாட்டான். மோஸ்ட்லி பார்க்க மாட்டான். என்ன? சுவார்த்த புத்திக்கு பேர் தான் லோகம். லோகத்துக்கு பேர் தான் கிரீடினஸ், கன்ஜூஸ் அண்ட் மைசர்லினஸ். அப்போது அதை பார்க்குற
புத்தி இருந்தால் மித்திரன் என்ன அப்பா அம்மானே விடுறான். சில வாட்டி தோணும், அப்பான்னு விட்டுட்டா கூட பரவாயில்ல, அம்மானு விடலாமா, அம்மானை திட்டலாமா, அம்மானை அடிக்கலாமா, பண்ணுறானே இருக்காங்களே இல்லையா, எக்கச்சக்கமாக இருக்காங்க. நம்ம குழந்தைகளே நமக்கு அப்படி கூட பேசி பண்ணிட்டு இருப்பான், இருக்கலாம், இருக்க போகிறாங்கோ. எதுவுமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப பெருசு ஒன்று என்ன பண்ணாங்க, நீ வாய் முடியிற அப்படின்னு சொன்னாவே எவ்வளோ, அப்படி அவங்க சொல்கிற நிலை வராமல் இருக்கிற போல் வாழ்ந்து அப்படி ஒதுங்கி இருக்கணும். நம்ம டிக்னிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். அதனால் அவங்க சும்மா இரு நீ ஒதுங்கிக்கோன்னு சொல்கிறது முன்னாடி நம்ம ஒதுக்கிக்கணும். அதே முறை அதை வயசானதுக்கப்புறம் நல்ல ஒரு இது அழகு இருக்கும். அது அப்படி இருந்தால் சரி. இந்த ஸ்னேகம் என்பது பொசிஷன்ஸ் பார்த்தியோ இல்லை ஸ்டேட்டஸ் பார்த்தியோ அப்படியெல்லாம் பண்ணால் இவனை கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது இல்லை கொஞ்சம் தலைகீழ் ஆகும்போது எல்லாம் விட்டுடுவான். ஆனால் நம்ம மித்திரனை எப்படி இருக்கணும்னா, சூரியனை பற்றி சொல்லும் போதோ அவருக்கு ஒரு பேர் ஓம் மித்ராய நமஹானே சொல்கிறோம் இல்லையா. மித்திரன்னு அப்படி இருக்கணும், ஆதர்ஷம். அதுக்கு தான் அந்த பேர் கொடுத்தார். அவர் எதுவுமே எதிர்பார்க்கல யாரு கிட்ட நின்று இந்த லோகத்தில், ஆனால் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்குறாரு. எல்லாருக்கும், நல்லவங்க கிட்டவங்க, சின்னவங்க பெரியவங்க, ஜந்து ஜீவிரா கல் முள் என்ன ஆகிடும் எல்லாருக்கும் வேணும். செடி கொடி ஏதோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியே கொடுக்குறாரு, ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்படி எதுவுமே எதிர்பார்க்காம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்த அது நல்ல ஸ்நேகிதம். ஆனால் இது இருந்தால் அதெல்லாம் உடைஞ்சு போயிடும். வேறே கேள்வி பார்த்தோம் இல்லை, உண்மையான மனுஷனுக்கு கிரகஸ்தனுக்கு உண்மையான ஸ்நேகிதன் இது ஒரு கேள்வி வந்துச்சு இல்லை, பாரியதா தெய்வம் கொடுத்த ஸ்நேகிதி அப்படின்னு சொல்லியிருக்கு. அன்றைக்கி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். சரி, இந்த மகாபாரதத்திலேயே இந்த மித்திரன் பற்றி சொல்லும்போது சகானே வார்த்தை அங்கே உபயோகப்படுது. பாரியா ஈஸ்வர கிருத சகா, ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்ட சகா ஸ்நேகித். 5 வகையான ஃப்ரெண்ட்ஸுன்னு பற்றி பாரதంలో ஸ்லோகம். ஒருத்தனை சம்ஸ்கிருதத்தில் சஹார்த்தா அவன் பேர். அப்படின்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அவனுக்கு எனக்கு எட்டுனது சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அவனுக்கு எட்டுனது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இப்படி இருக்கிறது அதையும் ஸ்னேகம்தான். ஆனால் அவங்களும் சஹார்த்தா. அப்புறம் அடுத்தது பஜமனா. அப்படின்னா ரொம்ப காலமாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. நிறைய வாட்டி வி ஆர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். பந்துகள் இல்லை, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அவங்கள எல்லாரும் அவங்க தெரியும். அவங்க அப்பாவுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போவும் எங்களுக்கு கூட அவங்க குடும்பம். யார் இருக்காங்களோ யாரும் இல்லையோ போயிட்டேன். ஆனால் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் அடுத்து சஹஜ மித்ர. அப்படின்னா பிறந்தப்புலனிருந்து ஸ்நேகிதம். சில வாட்டி அது ஏன் அப்படி வருதுன்னா, பிறந்தப்புலனிருந்தே அர்த்தம் என்ன, பிறந்தப்புலேருந்து எங்கே சார் அவனுக்கு இன்னும் அப்படின்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்கூலில் ரொம்ப சின்ன அப்படி இருந்து அது தொடர்ந்து ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். அப்படி மறக்க மாட்டான். அவன் எங்கே படிக்கிறதுக்கு போனால் இவங்க போனால் கூட அப்போ ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பான். கொஞ்சம் ரிலேஷன் அப்படி நிறைய பேர் இருப்பான். அந்த இப்போ அலுமினி அதெல்லாம் அசோசியேஷன்ஸ் அதுதானே 50 வருஷம் முன்னாடி படித்ததெல்லாம் திரும்பி சந்திப்பாங்க இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட இது என்ன சொல்லணும்னா, ஏன் அப்படி ஃப்ரம் த சைல்ட்ஹுட் இட் செல்ஃப், சின்ன வயசுலேருந்தே அப்படிப்பட்ட ஒரு ஸ்நேகம் வருது. அது விடாமல் இருக்கான்னா பூர்வ ஜென்மத்திலே சம்பந்தம் இருந்திருக்கணும். அங்கே ஏதோ ஒரு ரிலேஷன் இருந்திருக்கு.
அடுத்தது வந்து கிருத்திரிமா, ஆர்டிஃபிஷியல். கிருத்திரிமம்னு ஆர்டிஃபிஷியல் அப்படின்னு பை ஆப்ளிகேஷன், கட்டாயப்படுத்தி பண்ண வேண்டிய ஆப்ளிகேஷன் இருக்குது, அதனால அப்படி இருக்க வேண்டியது இருக்குது. அப்படின்னா அடுத்த பர்சன் ஒபலைஸ் பண்ணுறதுக்கு ஆப்ளிகேஷன் அதுதானே, டு ஒபலைஸ் சம்படி. அப்படின்னா இந்த நிறைய கிஃப்ட்ஸு கொடுக்கறது, இந்த எதுக்குன்னா அப்படி இருந்து நான் உனக்கு ஃப்ரெண்டனை தெரிவிச்சுக்கிற போல் அப்படின்னு கிஃப்ட்ஸ் கொடுக்கறது ஆப்ளிகேஷன். இது அப்படி பண்ணி ஆனால் உண்மையாக உள்ள ஹிருதயத்தில் ஒரு அக்கறை, பிரேமா, அப்படி கன்சர்ன் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி 4 சொல்லியாச்சு. அடுத்தது 5, இதுதான் ஹையஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சு போச்சு. தர்மாத்மா. தர்மாத்மா என்ன? தர்மாத்மான்னா வெல்விஷர், எல்லோருடைய அவனு இன்னொருத்தராவது யாரும் என்கிட்ட வந்து கூட எல்லாரையுடைய நல்லது க்ஷேமவனே, லோகா சமஸ்தா சுக்னோ பவந்து. அப்படி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துகிற என்னுடைய பாஸு, லோகா சமஸ்தா சுக்னோ பவந்து. இல்லைன்னா பாஸ் கூட ஃபைட் பண்ண முடியாதில்ல, இருக்கிற வேலை போயிடும். அதனால் லோகா சமஸ்தா சுக்னம் வந்து ஒரு நாளைக்கு அவர் கூட சரியாக இருப்பார். பட் ஐ எம் நாட் கர்சிங் ஹிம். அவனை செபிக்கலை, திட்டலை. அது ஒரு கேரக்டர் அப்படி தான் சொல்லிட்டு. தர்மாத்மா வந்து எப்போவுமே அடுத்தவங்களே நல்லதே இருக்கணும். ஒரு பேச்சுனாலேயோ செயல்னாலேயோ என்னுடைய ஏதாவது சஜஷன் கொடுத்தா அது அவனுக்கு நல்லா உபயோகரமாக இருக்கணும்னு அந்த பாவத்தில். நேற்றுக்கு இங்கே ராமாயணம் கதை, ஓகே, அகம்பனன்னு பார்த்தோம், சூர்பனக்கு கதை சொன்னோம். யாரும் நீங்கள் கேட்கல, தலாட்டுறீங்க. அப்புறம் மாரீச்சன், அதை பற்றி சொல்லணும். 3 பேரும் ராட்சச குலத்தில் சேர்ந்தவங்க தான். ஆனால் 3 பேரும் ராமர்னு பாராட்டுறாங்க. ஆனால் அதில் 2 பேர் மட்டும் தேர் கிவிங் எ பேட் அட்வைஸ் டு தி ராவணா. அகம்பனனும் பேட் அட்வைஸ் கொடுத்தான், சூர்பனக்கவும் அப்படி கொடுத்தான். ஏன்னா அண்ணா கசின்னு ஒருத்தனும் டைரக்ட் சிஸ்டர் சூர்பனக். இப்படி ராங் அட்வைஸ் கொடுக்கலாமா? ஒரு பக்கம் வந்து ராமர்னு யாரும் ஜெயிக்க முடியாது அதெல்லாம் சொல்கிறான். அப்புறம் நீ அவருடைய ஒய்ஃப்னு திருடிட்டு வந்தால் ராமர் உயிரோடு இருக்க மாட்டார். இப்படியெல்லாம் அட்வைஸ் பண்ணலாமா? ஒய்ஃப்னு திருடிட்டு வரணும், திருடிட்டு வந்து சும்மா இருப்பாரா? ராமர் பராக்கிரமம் இருக்கிறவர். சில அட்வைஸ் நாசனத்துக்கு. ஆனால் அகம்பனனு மாரீச்சனும் அட்வைஸ் கொடுக்குறான், நல்ல அட்வைஸ் கொடுக்குறான், சொல்கிற கேட்டுக்கோனே. ஆனால் ராவணன் அவன் வந்து நான் சொன்னது நீ செய்யலைன்னு உன் உயிர் என் கையில் போயிடும். இவன் நினச்சா என்னோடய உயிர் இவன் கையில் போகிறதுக்கு பதிலாக ராமர் கையில் போனால் நல்லதுன்னு சொல்லிட்டு வேஷம் மாற்றிக்கிட்டு அந்த மான் மாதிரி போனான். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவன் தர்மாத்மா ஆயிட்டான். எப்போ அங்கே ஃபஸ்ட்டு டைம் ராமா 16 வயசில் இருக்கும்போது அடி வாங்கிட்டானா, 2வது வாட்டு இன்னொரு அடி. இதெல்லாம் கதை கேட்கணும், நாங்கள் வரணும். தர்மாத்மா. ஸோ இதுதான் மகாத்மாக்கு சின்னாத்மாக்கு வித்தியாசம். மேக்னானிமிட்டி. எப்போ ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு பற்றி எதுவுமே செய்ய மாட்டாங்க அவங்க. சரி, இந்த மாதிரி இருக்கிறவன் வந்து வித்தவுட் எக்ஸ்பெக்டிங். இப்போ தர்மாத்மா மகாத்மா சொன்ன உடனே லிஸ்ட்டு அவங்க எல்லாம் வேறு யாரும் நினச்சக்கூடாது. நான் அப்படி இருக்கணும், நான் தர்மாத்மாவாக இருக்கணும். எனக்கு ஆத்ம ஞானம் வந்துச்சோ இல்லையோ நான் மகாத்மா இருக்கணும். எந்த வகையில் இப்படி ஐ ஒன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட். பட் அவனுக்கு நல்லா இருக்கணும், நல்லது செய்யணும், நல்லான்னு நான் ஆசைக்கிறேன். தட் ஷுட் பி த ஆட்டிடியூட். அதனால் இந்த லோபியாக இருக்கிறவன் வந்து எந்த ஸ்நேகமும் அதனால் லூசஸ் ஆல் த ஃப்ரெண்ட்ஸு.
இப்போ இது ஆத்தியாத்மிக திருஷ்டியில் பார்த்தா இந்த விஷயத்தை, இந்த கேள்வி கிருஷ்ணர் கீதையில் 6வது அத்தியாயம் சொன்னது போல் ஆத்மைவ ஆத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனः. உனக்கு நீ தான் ஃப்ரெண்டு. முதல்ல உனக்கு எது பெட்டர் குட்னு இது உனக்கு தெரிஞ்சுக்கணும், ஹிதம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. அதனால் லிஃப்ட் யுவர் செல்ஃப் பை யுவர் செல்ஃப், உத்தரேது ஆத்மனாத்மானம். அதர்வைஸ் ஆத்மாய் வரிப்புராத்மா, உனக்கு நீ தான் சத்ரு அப்படின்னா முதல்ல உன்னை நீ தர்ம மார்க்கத்தில் வச்சுக்கோ. சரியான விதமாக வேல்யூஸோட ஜீவிக்கிறதுக்கு நீ முதல்ல ரெடி பண்ணிக்க. மிச்சம்ல தானாக வந்துடும். தர்மம் இல்லாதவனா தர்ம விஹீனஹா தர்மோ விஹீன பசுவி சமானஹான்னு சொன்னோம் இல்லை ஸ்லோகத்தில். தர்மம் இல்லாதவனு பசுவுக்கு சமம். சரி, அதனால் வேதாந்த பரமாக பார்க்கும்போது ஆத்மதான் நமக்கு பிருஹதாரண்யக்கம் யாக்ஞவல்க்யர் வந்து ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. அதனால் அன்கண்டிஷ்னல் ஹாப்பினஸ் అనేది வந்து வெளியில் தர்மாத்மா மகாத்மாக்கிட்ட இருக்கும். பட் அன்இன்டரப்டட் அன்கண்டிஷ்னல் எனக்குள்ளேருந்தே எனக்கிட்ட இருக்கு ஹாப்பினஸ். அதனால் அப்போது ஆத்மா வந்து அன்கண்டிஷ்னல் அன்லிமிட்டெட். அதனால் இங்கே எந்த விதமான ஒரு டிசைர் ஓரியன்ட் இல்லை, லோகம் கிடையாது, கர்வம் கிடையாது, எதுவுமே இல்லை. அதனால் இங்கே துக்கத்துக்கு இடமே இல்லை. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ பி ஃப்ரெண்ட் டு யூ முதல். அது எப்படி வருமன்னா சத் சங்கத்துக்கு வந்து வேதாந்தம் கேட்டால் தான் வரும், பகவத்கீதை கேட்டால் தான் புரியும். சரி, ஸோ ஆத்மா நிஜமான பந்து நமக்கு. ஆனால் வெளியில் மித்திரனு பந்துவன்னா அவங்களுக்கு கூட எப்படி இருக்கணும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் இவன் வந்து இந்த ஆத்ம ஸ்னேகத்தினை விட்டுன்னு அவனை இவனும் யார் வெளியில் ஸ்னேகித்தனை எல்லாரும் விடுறான். A good person, a righteous person, naturally யாரு கூட unnecessarily கிளட்சி, சண்டை, ஈர்ஷா, பொறாமை இதெல்லாம் படமாட்டான்ல. அதெல்லாம் எப்படி வந்துச்சு அவனுக்கு சத்சங்கத்தில் வந்து ஆத்ம ஸ்னேகம் ஏற்படுறது. இந்த ஆத்ம ஸ்னேகம் உலகம் மொத்தம் நேசிக்கக்கூடிய ஒரு பாவனை வரும், விஷால திருஷ்டி, ப்ராட் மைண்டட்னஸ் வரும். சரி, 73வது கேள்வி. கேன ஸ்வர்க்கம் ந கச்சதி. எதனால் ஒரு மனிதன் ஸ்வர்க்கத்துக்கு போக மாட்டான்? பாபம் பண்ணியிருப்பான், அதனால் ஸ்வர்க்கத்துக்கு போகல. இங்கே இந்த இது கேள்வி ஒரு விதமாக வேறு இடத்துல வந்துச்சு முன்னாடி. சங்காத் ஸ்வர்க்கம் ந கச்சதி. அட்டாச்மெண்ட்னால, பந்தத்தினால இவன் ஸ்வர்க்கத்துக்கு போக மாட்டான். இப்போ ஸ்வர்க்கம் கேள்வி, ஆனால் அது வந்து நம்ம மோட்சம்னு கூட அப்புறம் பார்க்கணும். 2 ஆங்கிளில் பார்க்கணும். நமக்கு சொர்க்கத்தை வேலை, சொர்க்கத்தோட வேலை இல்லையே. நமக்கு வேலை எதுக்கும் சொர்க்கத்துக்கு போனால் திரும்பி வரணும். வரவு போக்கு இல்லாத இடத்துக்கு நான் போகணும், என்ன வீட்டுக்கு நான் போகணும். இப்போ இங்கே ஸ்வர்க்கம் ஏன் விஷயம்னா, எல்லோரும் மோட்சத்துக்கு முயற்சி பண்ணுறதுக்கு லாய்க்கு இல்லை. அர்ஹதை இருக்கணும் இல்லையா, தகுதி இருக்கணுமே. பாயிண்ட் வைஸாக சொல்லிட்டு இருக்கு டக்குன்னு. எல்லோருக்கும் மோட்சம் அடையிறதுக்கு வேண்டிய பிரயத்னம், அதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கே அவங்களுக்கு
ஆஸ்காரம் இல்லை, வாய்ப்பு இல்லை. அப்போது சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அட்லீஸ்ட் அது பண்ண முடியலன்னா கூட அடுத்த ஸ்டேஜ் சொர்க்கத்துக்காவது முயற்சி பண்ணேன் அப்படின்னு. ரிலேட்டிவ்லி இந்த உலகத்தில் இருக்கிற சுக சௌக்கியம், இங்கே இருக்கிற இதெல்லாம் கஷ்டங்களுக்கு மிஞ்சி அங்கே நல்ல அழகாக சுகமாக இருப்பேன். எதுக்குன்னு சொன்னால், சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறதுன்னா அங்கே நிறைய சுகங்கள் இருக்கும். எப்போவுமே டான்ஸ், ட்ராமா, மியூசிக் எல்லாம் இருக்கும். ஃப்ரீ ட்ரிங்க் அவைலபிள், அன்லிமிட்டெட், கோட்டா கிடையாது அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறதுக்காக இல்லை. ஆனால் கதை புராணங்களை பார்க்கும்போது அப்படி இருக்கு. எதுக்குன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த வரலில் டெத்து, இங்கே மரணம்னா பயம் இருக்குல்ல, ஏன் பயப்படுற? நல்ல தர்மமாக எல்லாம் நல்லது பண்ண சொர்க்கத்துக்கு போவே, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போவே. இங்கே இந்த வீடு காலி பண்ணும், இது என்ன படிய வீடு இப்படி இல்லை தலைமையில் விடுற போல் இருக்கு, உனக்கு நான் நல்ல அழகான புதுசாக கட்டின ஃப்ளாட் தரேன்னு சொன்ன யாரும் அது பயப்படுவானா? சார், நீங்கள் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த சரீரம் போன தேவ சரீரம் சொர்க்கலோகத்தில் வேறு அழகாக இருப்பேன். ஃப்ரீ ஆர்னமெண்ட்ஸு, ஃப்ரீ கார்மெண்ட்ஸு, ஃப்ரீ ஃபுட்டு, எல்லாம் ஃப்ரீ சப்ளை, அன்லிமிட்டெட். நீ ஆப் பார்த்து புக் பண்ணி ஆன்லைனு ஒன்றும் பண்ண வேண்டாம். அதனால் இந்த லோகத்தில் மரணம் சரீரம் போகணும்னு பயப்படாது, அது சொல்லி தரத்துக்கு அப்படி சொல்லி. ஸோ பாசிபிலிட்டி ஆஃப் காங்கரிங் இன் திஸ் வேர்ல்ட்லி டெத்து, இங்கே டெத்து இருக்குது, மரணம் இருக்குன்னு சொல்லி பயந்து இங்கே எப்படி பண்ணாது. அப்போது இந்த உலக விஷயங்களை நீ டிட்டாச் பண்ணலன்னா, வீட்டில் வளர்த்துன நாய் கூட அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டு அந்த நாயினே பார்த்துக்கிட்டு பப்பி பப்பி பப்பி, அதுக்கு எதுவும் பேர் வைப்பேன் இல்லை வேறு, இப்படியே நினச்சிட்டு இருந்தால் பப்பி மாதிரி பிறப்பான்னு சொன்னேன் இல்லையா? எதுக்கு அட்டாச்மெண்ட்? இங்கே என்னோட பேரன் 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 வீட்லேயே நீ பிறக்க போகிற. ஆமாம், யாரு கூட ரொம்ப அட்டாச்மெண்ட் இருந்தால் அந்த வீட்டில் நீ இறந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு விதமாக அங்கே பிறப்பேன், அந்த சரௌண்டிங்கில். அட்லீஸ்ட் மனுஷனாக பிறக்கலைன்னா கூட காக்ரோச் பல்லி மாதிரி பிறப்பேன், தினந்தோறும் பேத்தின்னு பார்த்துக்கலாம். இது நமக்கு தெரியாது, அப்படி நடக்குமா சார்? நாம நடக்கலாம். இது சொல்லும் போது டைம் கேப்பு, ஏஜ் இதெல்லாம் சொல்ல முடியாது. இங்கே இறந்தாரா உடனே இன்னொரு நாயாக பிறந்தாரா, அந்த நாய் ஞாபகம் இருக்க, இந்த வீடு இதெல்லாம் இருக்க, இன்னொரு நாயை பிறந்து இந்த வீட்டுக்கு வருவான், இந்த வீட்டுக்கு வருவான், எப்படியாவது வரலாம். அதனால் ரிலேஷன்ஸ் இது எப்படி வருது என்னன்னு இது சொல்ல முடியாது. அதுதான் மாயா, கர்ம பந்தம். சரி, மொத்தத்தில் ஹையர் வேர்ல்டு டெத்து. அப்புறம் அதனால் இந்த லோகத்தில் நீ ரொம்ப நிஸ்ஸகாயமாக, ரொம்ப துக்கத்தோட பயத்தோட, த மேன் நீட் நாட் டு டை ஹெல்ப்லெஸ்லி அண்ட் ஹோப்லெஸ்லி. எனக்கு இந்த ஹோப்பே இல்லை, ஹெல்ப்லெஸ். அப்படியே நீ சொர்க்கத்துக்கு முயற்சி பண்ண, நிறைய தர்மம் பண்ண, புண்ணியம் பண்ண, அப்படியானே. அதனால் உன்னுடைய வில் பவர்னால் தர்மத்தை அனுசரித்து ஒரு மனிதனை மேல லோகங்களுக்கு போக முடியும்னு சொல்கிறதுக்கு there is a possibility with your effort and willpower you can ascend to the higher worlds. புரியுதா விஷயம்? அதனால் இதுக்கு என்ன பண்ணணும்னா, தார்மீகமான ஜீவனம் நடத்திக்கிட்டு இங்கே எது மேலேயும் அட்டாச்மெண்ட் வச்சுக்காம இருந்தால் நீ மேலே ஏற முடியும். யூ கேன் எவால்வ். அந்த எவல்யூஷன் எங்கே வரைக்கும்னா மோட்சமே வரும்.
இப்போ அடுத்தது இன்னொரு பக்கம் நம்ம மாதிரி முமுட்சுவர்களுக்கு சாஸ்திரம் சரி என்ன சொர்க்கம் பற்றி உபனிஷத்து சாஸ்திரமே சொல்கிறது அதெல்லாம் டெம்பரரி தான், பிரம்மலோகம் போனாலும் திரும்பி இங்கே வரணும், கிருஷ்ணர் சொன்னார் கீதையில் நிறைய இப்படியெல்லாம் எவ்ரி திங் இஸ் டெம்பரரி ஓன்லி. அப்போ எதுவும் நான் டெம்பரரி அங்கே போகணும், வேறு ஏதாவது பர்மனெண்ட் ஒன்று இருக்கா சார்? இன்னொரு ஆப்ஷன் இருக்கே அப்படின்னு நம்மளை எல்லோரும் இப்படி கூப்பிட்டுட்டு சாஸ்திரம் வந்து உனக்கு பர்மனெண்ட்டாக ஒரு இனிமேல் நீங்கள் திரும்பி திரும்பி அங்கே வருது இங்கே போகிறது இந்த சுத்தலே கிடையாது. நோ கோயிங், நோ மெரி கோயிங் ரவுண்டு. அதுக்கு மோட்சம் இருக்கப்ப அனத்தர் ஆப்ஷன் சொல்லிட்டு நமக்கு சொல்லிக் கொடுத்து. ஸோ இது 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. வேல்யூ பேஸ்டு தார்மீகமான அட்டாச்மெண்ட் இல்லாத வாழ்க்கை இங்கே நடந்துட்டு ஹையர் வேர்ட்ஸு அப்படி போனாலும் மரணம் பண்ண பயம் இல்லை, மூவ் பண்ண பயம் இல்லை, வியாதி வந்துடும் போட்டுமே. இது இஸ் நாட் த எண்டு, இது முடிவில்லையே. நீ அட்டாச்மெண்ட்டோடு இருந்தால் திரும்பி இந்த மாதிரி இந்த சாக்கடைக்குள்ளே வருவேன். ஸோ அடுத்த சைடு அப்படி. அதனால் எந்த அளவுக்கு உலகத்து மேலே அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறோமோ, 2வது ஆப்ஷன் போகிறவங்களே சொல்கிறேன், அந்த அளவுக்கு நம்முடைய செல்ஃப் ஆத்மலேருந்து தூரமாக ஆகிடும். இங்கே அட்டாச்மெண்ட் இருக்க வேண்டியது இங்கன்னா ஆத்ம மேலே, அகங்காரம் மேலே இல்லை. ஆனால் நமக்கு வெளியில் தான் நிறைய விஷயங்கள் மேலே அட்டாச்மெண்ட். அதனால் அது குறைச்சிக்கோ வைராக்கியம் வேணும்னு ஏன் வேதாந்தம் சொல்கிறதுன்னா அதே காரணம். அப்போது அதனால் இது எல்லாத்தையும் நீ தாண்டிட்ட ஹையர் கோல் பாரமார்த்திகம் மோட்சமே அடையலாம். சரியா? இதோட இந்த ஸ்லோகங்கள் முடிஞ்சது. இப்போது அடுத்த ஸ்லோகத்தில் வந்து அடுத்த கேள்வி 74. சரியா? கேள்வி 74. மிருதः கதம் ஸ்யாத் புருஷः மிருதः தரித்ரः புருஷः. உயிரோடு இருந்தால் கூட ஒரு மனுஷன் இவனை சத்து போனவனுக்கு சமானம். இவன் சத்து போனது போலுதான். அப்படின்னு யாருன்னே சொல்லலாம்? ஹூ இஸ் தட்? ஹூ இஸ் கன்சிடர்ட் டெட் வைல் லிவிங்? இருக்கிறான், ஆனால் அவன் டெட் லைக். பதில் என்ன கொடுக்குறாருன்னா தரித்திரன். இந்த வார்த்தை ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். தமிழில் கூட யூஸ் பண்ணுவீங்க. தரித்திரா புருஷா மிருதா. ரியல் டெத் அது விட்டுடு, அது எல்லாருக்கும் எப்போ வரதே வரும். ஆனால் இங்கே திரும்பி பாருங்கோ, அங்கே லோபமன் எது சொன்னாரோ அந்த தான் இங்கே தரித்திரம். ஃப்ரெண்டு விஷயம் சொல்லும்போது மைசராக இருக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா? லோபம், கன்ஜூஸ், எக்ஸ்பெக்டேஷன். இங்கே அதே தான், ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அப்போது இப்படி தரித்திரன்னு சொன்னால் இங்கே பூரணி அர்த்தம் இல்லை. ஒரு அர்த்தம் சம்ஸ்கிருதம் தரித்திரம் ரொம்ப தாரித்திரத்தோடு இருக்காங்கன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பூர் பீப்புள் அப்படின்னா வெல்த் இல்லை, வாழ்கிறதுக்கு வேண்டிய அளவுக்கு வசதி இல்லை. ஆனால் இங்கே வந்து அர்த்தம் என்னன்னா தரித்திரகான்னா அவனுக்கிட்ட இருக்கிறது எவ்வளவோ என்னமோ அது அடுத்தவங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு விரும்பாதவன் தரித்திரன். ஹூ இஸ் நாட் ரெடி டு ஷேர் வித் அதர்ஸ். பணமாவது, செல்வம், சொத்து, வசதி ஆவது, நாலேஜ் ஆவது, 2 விஷயம். எதர் வெல்த் ஆர் த நாலேஜ். ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அடுத்தவங்களுக்கிட்ட இவன் விரும்பலை, அதுதான் கன்ஜூஸ். இங்கே தரித்திரன்னு அர்த்தம் அதை எடுத்துக்கணும். அப்படி இருக்கிற அவன் வந்து
வாழ்ந்திருந்தால் கூட இறந்து போனவன் போல தான், சத்துனவன் மாதிரி தான். இந்த என்ன பண்ணும், இதுக்கு முன்னாடி கேள்விக்கு கூட சம்பந்தம் இருக்கு. இப்படி இருக்கிறதுனால இவனுக்கு வந்து எது யாரு கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, அவனுக்கிட்ட இருக்கிறதுக்கு, அதுக்கு அன்வில்லிங்னஸ் டு பார்ட் வித் ஒன்ஸ். அவனுக்கு இருக்கிற தனமாவது, விஷயமாவது, ஞானமாவது, படிப்பாவது, ஏதாவது. இதனால் இவனுக்கு இந்த சுற்றி இருக்கிற பொசேஷன்ஸ் மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி ஆகும். இப்போ தான் எனக்கு சொன்னோம், அந்த அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி ஆகிறதுனால இவனுக்கு ரெண்டு கட்டவன் ஆகிடுவான். மோட்சமும் கிடையவே கிடையாது, ஹையர் வேர்ல்டும் கிடையாது. இங்கே திரும்பி பல்லி நாய் பூனை ஏதோ ஒரு மாதிரி பிறந்துக்கணும். அதனால் ஏன்னு சொன்னால் இவனுக்கு இந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஆகுது, பொசிஷன்ஸும் ரிலேஷன்ஸ் கூட வச்சுக்கோங்க. ரிலேஷன்ஸ்னு கூட ரொம்ப எந்த ரிலேஷன் நம்ம வந்து ரொம்ப பொசஸ் பண்ணிக்கூடாது. பாரியா பர்த்தா ஓகே, பட் அவங்கள வி ஷுட் நாட் பொசஸ் எனிபடி. சன்னு, டாட்டர் இல்லை. பொசஸன் என்ன, எப்பவுமே நான் சொன்னபடி இவங்க நடக்கணும். கொஞ்சம் அப்படி இப்படி போனால் அப்புறம் சப்போஸ் அவங்கள கூட யாராவது பேசினா உடனே எனக்கு பொறாமை வரும். ஈவன் எனக்கு சொல்லாமல் எங்காவது போனால் பொறாமை வரும். வாட் எ பெட்டி திங்கிங் ஆல் திஸ். இப்போ இவ்வளோ நினைக்கிறான், அவர் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? கிளாஷ் தானே. இந்த பொசசிவ்னஸ், இந்த சிங்கிள் சைல்டு இருந்தால் இது சில ஃபேமிலிஸில் நல்லாவே தெரியும். இதுனா ஒருத்தன் டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஆர் டு பொசஸ் எனி திங். அவங்களுக்கு ஒரு சாய்ஸு, லைஃபு, கர்மா எல்லாம் இருக்கு. அப்படி இருந்தால் நம்ம கஷ்டப்படுவோம். ஸோ அப்படி இல்லைன்னா ஐ மே லூஸ் தெம், அதுதான் பயம். ஐ மே லூஸ் தெம். பணம், பொசிஷன் ஆகுது, வெல்த் ஆகுது, ரிலேஷன் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறான், இவனுக்கு இருக்கிற நான் சொல்லி கொடுத்தா அவனும் இந்த இது சொல்லி கொடுக்கறதுல நிறைய பேருக்கு சொல்லித்தர மாட்டான். எல்லாம் சொல்லித்தது இவன் என்ன மேலே இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து நிறைய டெக்னிக்ஸ் தெரிஞ்சால், நிறைய ஏதாவது அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு விரும்ப மாட்டான் நிறைய பேர். அதுக்கு கொஞ்சம் ப்ராட் மைண்டட் இருக்கணும். அதனால் இதெல்லாம் மைசெல்னஸ் தெரியாமல் இருக்கும், நமக்குள்ளே கவனிக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி இது எதுவுமே ஷேர் பண்ணிக்காமல் இருப்பாங்க. இவன் த வெரி பூரெஸ்ட் பர்சன், தரித்திரன் இவன். வெளியில் நிறைய இருக்கலாம், ஹார்ட் உள்ள ஹிருதயத்தில் இவன் தான் தரித்திரன். அதனால் இதுக்கு வந்து பர்த்ருஹரி வைராக்கிய சதகத்தில் சொல்கிறார். அங்கே வயமிஹ பரிதுஷ்டः வல்கலைஸ்த்வம் துகூலைः சம இஹ பரிதோஷः நிர்விசேஷோ விசேஷः சது பவது தரித்ரோ யஸ்ய திருஷ்ணா விஷால மனசி ச பரிதுஷ்டே கோர்த்தவான் கோ தரித்ரஹ. பர்த்ருஹரி வைராக்கிய சதகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இங்கே வந்து ரொம்ப சிம்பிள் லிவிங்கோட ஹாப்பியாக இருக்கிறோம். சிம்பிள் லிவிங். இங்கே ட்ரெஸ் பற்றி சொல்கிறாரு. நாங்கள் ரொம்ப சிம்பிள், ரொம்ப சீப் அண்ட் காட்டன் மட்டும். காட்டன் சீப்புன்னு இல்லை, காஸ்ட்லி இந்த காலத்தில். we are happy with our simple living clothes அன்னாரிங்க. ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லி சில்கி ரோப்ஸ் அந்த இதில் காஸ்ட்லி தௌசண்ட்ஸில் இருக்கணும். அப்படி வி ஆர் ஹாப்பி, இப்படி நீ அதில் ஹாப்பி இருக்கு. அப்போது சந்தோஷம், ஹாப்பினஸ் இருந்தது ரெண்டு பேருக்கு சமம், ஈக்குவல். அதனால் அதில் நான் பெருசு, நீ அதில் ஹாப்பியாக இருக்கல, நான் இதில் ஹாப்பியாக இருக்கேன். ஹாப்பினஸ்ன்னு சொல்லும் போது விசேஷம் ஒன்று கிடையாது, சமந்தான்.
அப்படி சொல்லி, அதனால் யார் இந்த ரொம்ப க்ரீடினஸோட ஓகே இருக்கானோ அவன்தான், அதுதான் இந்த சுபாஷிதம், இந்த தரித்திரி பூர் அவன்தான் நிஜமான ஏழை. அது சொல்லி கடைசியில் எப்போ ஒரு மனுஷன் வந்து மானசிகமாக திருப்தியோடு இருக்கானோ, ஏன்னா திருப்தினது எங்கே வரும், கண்டென்ட்மெண்ட் எங்கே வரும், வெளியில் எல்லாம் வாங்கி வச்சதுக்கப்புறம் கண்டென்ட்மெண்ட் வருமா, வராது. ஐயோ இன்னும் அது வாங்கலையே, இன்னும் அது வாங்கலையே, அப்படி மனசில் பி ஹாப்பி வித் வாட் எவர் யூ ஹாவ் டுடே நவ். எப்பவுமே டுடே நவ், டுடே நவ் ஐம் ஹாப்பி. அப்படி மானசிகமாக கண்டென்ட்டாக இருக்கிறவனுக்கு வந்து அப்படி இருக்கும்போது இங்கே ரிச்சி பூர் எங்கே இருக்கு, அதான் சொல்கிறாரு. கோ அர்த்தவான் கோ தரித்திரக. ஃபைனல்லி கண்டென்ட்மெண்ட் தானே வேணும். அது இல்லாத போது அங்கே யாரும் 2 பேர் சமந்தா, கண்டென்ட்மெண்ட் இருக்கா உனக்கு. அதனால் தரித்திரன் வந்து இந்த கண்டென்ட்மெண்ட் இல்லாத, திருப்தி இல்லாதவனும், அப்புறம் யாரு கூட எதுவுமே ஷேர் பண்ணிக்கிறது விரும்பாதவனும், இந்த கஞ்சூஸு சத்தி போனவனுக்கு சமம் லோகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தால் கூட. இதுக்கு லாஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ ஆத்தியாத்மிக பரமாக சொல்லணும் இல்லையா. யாக்ஞவல்யர் பிருஹதாரண்யகோபனிஷத்தில் இப்படிப்பட்ட இவனுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்தாரு, கிருபணஹ. மைசர்லி பர்சன், பேட் லக், பாவம், கிருபணஹ. எதுக்கு அங்கே ஆப்போசிட் சொல்லணும், யார் பிராமணா யார் கிருபணஹ. இவன் தான் இப்போ நம்ம பேசுனது எல்லாம் இவன் கிருபணன். பிராமணனும் அவனுக்கு இருக்கிற ஞானத்தின், அவனுக்கு இருக்கிற நல்ல விஷயம் எல்லாம் ஷேர் பண்ணிக்குவான், எப்பவுமே பொறாமைப்பட மாட்டான், சிம்பிள் லிவிங்கில் இருப்பான், ஹை திங்கிங்காக இருக்கும், விஷால ஹிருதயத்தோடு. அவனு பிராமணன். இது தவிர வேறு அடையாளங்கள் அதெல்லாம் பக்கத்தில் வைங்கோ, ரொம்ப கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அப்படி சொல்லி இது மெயினில் அங்கே எம்ஃபசைஸ் பண்ணது எதுக்குன்னு, யார் ஒருத்தனும் அவனுடைய ஸ்வரூபம் பிரம்மவனை தெரிஞ்சுக்காம சின்ன 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 அல்பமான விஷயங்களை பின்னாடி ஓடுறா பார்த்தியா, அவன் தரித்திரன், அவன் குருபணன். அந்த கான்செப்டில் தான் அங்கே பேசியிருக்கார் பிருஹதாரண்யத்தில். அவனு ட்ரூ நேச்சர் கண்டுபிடிச்சிக்கணவனே ஆசை வரமாட்டேங்க, எல்லாம் டெம்பரரி அல்பம். சாந்தோக்கியத்தோடு கம்பேர் பண்ணால் பூமா வித்யா அண்டு இந்த லௌகிக் இது இல்லை அல்பம். இது அது பூமா, அல்பே சுகம் நாஸ்தி. அல்பத்தில் சுகம் இல்லை, பூமாயேவ சுகம். அது இவன் ஒத்துக்கினா இவன் மைசர்லி கிருபணஹா. அடுத்தது 75வது கேள்வி. கதம் ராஷ்டிரம் மிருதம் பவேத். மிருதம் ராஷ்டிரம் அராஜகம். அல்ல அந்த மிருதம் அనే வார்த்தையில் வருது, அங்கே மனுஷனை பற்றி கேட்டாச்சு. எப்போ ஒரு நாடு வந்து, நாடு இருக்க மக்கள் இருக்காங்க, ஆனால் the country, the society, that nation is dead like. இல்லாதது போல தான், இறந்தது போனது போல. கதம் ராஷ்டிரம் மிருதம் பவேத். எப்போ ஒரு ராஷ்டிரம்னாங்க ஒரு சொசைட்டி, ஒரு நேஷன், ஒரு சமுதாயம், அது எப்போ சத்தி போனதுக்கு மாதிரி ஆகிடும்னா எல்லாமே காணாமல் போனப்போ. அப்படி இல்லை, எந்த ஒரு நாடுக்கு ராஜா இல்லாமல் இருக்குமோ அப்போது அது அந்த நாடு நாசனம். அது இப்போ அப்ளிகபிள் தான், அப்பவும் அப்ளிகபிள் தான். அந்த காலத்தில் முக்கியமாக இந்த ராஜான்னு சொன்னால் ராஜகம்னா ராஜா இல்லை, ரூலர் கிடையாதுங்க. எப்படி இருக்கும் ரூலர் இல்லைன்னா? ஸோ எப்போ, when does a nation becomes dead?
ராஜா இல்லை. சரியான ரூலர் இருக்கணும். ராஜா இருந்த போதாது. இப்போ நல்லா இருக்கும் இந்த சுச்சுவேஷனில் பேசுகிறது. சரியான ராஜா இருக்கணும் இல்லையா? ஏன்னா அந்த ஒரு உண்மையான ரூலர் அப்படின்னு சொன்னால், ராஜான்னா அந்த ராஜ்யத்தில் பிரஜைகள் எல்லாரும் கூட அவருடைய குழந்தைகளை பார்த்துக்குவார். தே ஆர் ஆல் மை சில்ட்ரன். இல்லை அவங்க எல்லாரும் பகவான் சொல்லுறப்போ நான் அவங்களை சேவை பண்ணணும். அப்படி அப்போது அவனுக்கு அப்படி அது பண்ணினவன் எப்படி இருக்கணும்? இவங்க எல்லாரும் என்ன சொந்தம் அப்படின்னு பாவிக்கணும்னா அவனுக்குள்ள ரொம்ப சிறந்த உயர்ந்த குணங்கள் இருந்திருக்கணும். வேல்யூஸ் இருக்கணும், பலம் வேலர் இருக்கணும், அப்புறம் ஞானம் இருக்கணும், தெய்வத்துவம் இருக்கணும், அட்ஜஸ்டபிலிட்டி ஆக்செப்டன்ஸ் இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் அவன் எல்லோரும் மதிப்பாங்க. அப்போ அவன் பிகம் அந்த ஒரு ஸ்டாண்டர்டு லிவிங் அவன்கிட்ட இருக்கிறதுனால ஒரு ரூலர்ன்னா எத்தனை விஷயங்கள் இருக்கணும். நாட்டுக்கு ராஜான்னா அது பார்த்த நம்ம பாரத நாட்டில் புராணங்கள் அதிலெல்லாம் பார்க்கும்போது ஜனக, ஹரிஷ்சந்திர, நம்ம ராமர், அப்புறம் யுதிஷ்டிரர், தர்மராஜன், இப்படி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். எல்லோரும் இப்படிப்பட்ட இத்தனை கதைகள் பாகவதத்தில் எல்லோரும் தர்மாத்மர்கள், ராஜர்ஷிகள் ஆயிட்டாங்க. அவ்வளவு அழகாக ராஜபரணம் பண்ணி அப்படிலாம் இருக்காங்க. அப்போ யார் இந்த ராஜான்னா எப்பவுமே தர்மத்தோட ஞானத்தோட, என்ன ஞானம், ஆத்ம ஞானம் வராமல் இருந்திருக்கலாம். பட் அவருக்கு இந்த லோகம், மக்கள், சமுதாயம், ரூலிங், கண்ட்ரோலிங், அவங்க நல்ல விதத்தில் நடத்துறதுக்கு வேண்டியது எல்லா திறமைகள் இவர்கிட்ட இருக்கும். ஈ ஹிம்செல்ஃப் ஹேஸ் காட் ஸோ மெனி அதர் கிரேட் ஆர்ட்ஸ். அதெல்லாம் இருந்தால் தானே ராஜா ஆக முடியும். அப்போது தர்மத்தை காப்பாற்றிட்டு தர்மத்திலோ எல்லாரும் நடக்கிற போல் கைட் பண்ணக்கூடிய, கமாண்ட் பண்ணக்கூடிய சக்தி இருந்தால் ராஜா. அதுக்கு தான் சொல்கிறோம், யதா ராஜா ததா பிரஜா. ஆஸ் த கிங் ஸோ த பீப்புள். அதனால அந்த ராஜாவுக்கு அவள் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனால ரூலருக்கு, அந்த ரூலர் சரியானவன் இல்லைன்னா, இப்போ பாருங்கள், ஒரு நாட்டில் யுத்தம் நடக்கிறது என்ன ஆனாலும் சரி அப்படின்னா, பிகாஸ் அந்த மக்களை யார் கைட் பண்ணுறாங்களோ, யார் அவங்களுக்காக பேசுகிறானோ அவன் சரியில்லை. இருந்துச்சுன்னா இத்தனை ஏன் ஆகிறது? மகாபாரத யுத்தம் அப்படிப்பட்ட புத்தி இல்லாதனால தானே தர்மபுத்திரர்கள் பஞ்சபாண்டவர் நல்லா தான் ரூல் பண்ணணும்னு இவன் நினைக்கிறாங்க. அவனை ஒத்துக்கலையே. நீ பாதி எடுத்துக்கோ, நான் பாதி, எல்லாரும் இல்லை. அப்போது யுத்தம் பண்ண வேண்டியது ஆயிடுது அப்படி. ஸோ இப்போது பக்கத்தில் இருக்கு, யுத்தம் பண்ணிக்கிறாங்க, எல்லவோ நாசனமாகி போயிட்டே இருக்குது. எப்போ முடியும் தெரில. எல்லாமே கொஞ்சம் இல்லை டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது சுற்றி பார்த்தா. அது வேறு கொஞ்சம் நல்ல ஏதோ இப்படி இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம முன்னு போகணுன்னு பார்த்தா நம்மள டிஸ்டர்ப் பண்ணணுவனே, முன்னேறக்கூடாதானே. இதுக்கு எவ்வளவோ பிரயத்தனம் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப உஷாராக ஜாக்கிரதையாக இருக்கணும். உலக அளவிலேயே பெரிய பெரிய திட்டங்கள் போட்டி செய்யறதுக்காக அவங்க சாகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் எப்படியாவது பாரத நாடு முன்னாடி வரக்கூடாது. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அதனால் இது எல்லாத்துக்கும் என்னென்னா, த ஸ்ட்ராங் லீடர். அப்படிப்பட்ட நல்ல நிறைய விஷயங்கள் பார்த்து கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. பார்த்தீங்களா? நாங்கள் எங்கள் மாநிலம், எங்கள் கட்சின்னு சொல்லிட்டு என்னதான் சாதிச்சேன், என்ன பேசுகிறேன்? தேசம் மேலே உனக்கு என்னதான் பக்தி இருக்குன்னு கேட்குறேன். ஸோ இப்படிப்பட்ட நிறைய ராட்சச சுபாவம் இருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர். முதல்ல அவங்கள எல்லாரும் செட் பண்ணணும். செட் ஆயிடுச்சு.
மே 4ஆம் தேதி இன்னும் கூட நல்லா செட் ஆகும். சரியா? ராஜா பற்றி இல்லையா, அதனால் நான் ஃப்ரீடமாக பேசுவேன், பாலிடிக்ஸ் பேசலாம். அப்புறம் இங்கே இது சொல்லி நிறுத்துக்கிறோம். ராமாயணத்தில் ராமர் காட்டுக்கு போன உடனே தசரதர் இறந்துட்டார். யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதெல்லாம் ரொம்ப குயிக்காக அப்படி நடந்து போச்சு. இப்போது பரதனும் சத்ருகனும் மாமா வீட்டுக்கு போயிருக்கான். ராமர் வெயிட் பண்ணல, உடனே கிளம்பிட்டார். அவர் போன 2 நாள் கழித்து 3 நாள் போயிட்டார் தசரதன். வசிஷ்டருக்கு இப்போது ரொம்ப சங்கடமாகி போயிடுச்சு. ஐயோ, ராஜா இல்லாமல் நாடு எப்படி இருந்தா அப்படின்னு அங்கே இருக்கிற இந்த ஞானிகளும் ரிஷிகளும் பேசுகிறாங்க. ஒரு ராஜா இல்லாத நாடு எப்படி இருக்கும்? அது கொஞ்ச நாளானாலும் சரி, இல்லை இருந்து கூட சரியான ராஜா இல்லைன்னு எப்படி இருக்கும்? அதுதான் ஜங்கல் ராஜன் அவர் கூப்பிடுறாருன்னா சும்மா ஒன்று போயிடுச்சு. இப்போ இருக்கு ஒன்று 2 எல்லாம் போகும். சரியா? ஏன்னா நல்லவங்க நல்ல சங்கல்பம் பண்ணிட்டு இருந்தால் போகும். அங்கே சில வார்த்தைகள் சொல்கிறாரு, அது ஜஸ்ட்டு ஒரு வசிஷ்டர் சொல்கிறாரு. அந்த எல்லோரும் இருந்து பேசிக்கிறாங்க, ராஜா இல்லைன்னா நாடு இப்படியா. என்னன்னா அந்த நாட்டில் ராஜா சரியான ராஜா இல்லாத நாட்டில் மழை பெய்யாது. இது அந்த காலத்தில் சொன்னது மட்டும் இல்லை, இப்போ கூட ஆகும். சரியா? இல்லைன்னா யுத்தம் வரும், அடிக்கடி யுத்தம் வரும், ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும். டெவலப்மெண்ட்டுக்கு சான்ஸே இல்லை. இப்போ அந்த சண்டை போடுற கண்ட்ரீஸில் என்ன டெவலப்மெண்ட் இருக்குது? யுத்தத்துக்கு வேண்டியதெல்லாம் மொத்தம் சேர்த்து வச்சுக்கிட்டான். இவனும் இந்த பக்கம் இவன் அப்படிதான், அந்த பக்கம் இன்னொன்றும் அப்படிதான் வராதாமா. அப்புறம் தானியம் மழை இல்லைன்னா இங்கே தானியம் எங்கேருந்து வரும்? சரியான ஃபுட் சப்ளை இதெல்லாம் இருக்காது. என்ன, ரூலர் இஸ் நாட் குட். பூதேவி தராது எதுவுமே, அதர்மம் அக்கிரமம் இருந்தால். அதனால் ஒன்றும் வராது. அடுத்த பாருங்கள், பிள்ளைகள் அப்பா சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. இது சொல்லுங்க, நல்லா புரியும். அது மட்டும் இல்லை, ஒய்ஃபு கூட ஹஸ்பண்ட் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். இது அன்றைக்கி சொல்லியிருக்கேன் ராமாயணத்தில். அப்புறம் அதனால் எங்கேயுமே ப்ராஸ்பரிட்டி இருக்காது, எல்லாம் கடன் தான். நம்மால் இவருக்கு எவ்வளோ கடன் இருக்காமா, அதெல்லாம் சொல்ல மாட்டார். நீ நல்லா பண்ணிட்டு இருந்த, எதுக்கு அவ்வளோ கடன் ஆயிடுச்சு? அங்கே நின்று கொடுக்குற திட்டங்கள் எதுவுமே அமல்படுத்த மாட்டேன், அந்த பணம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒன்று. இப்போ எப்படி நல்லவங்க சொல்ல முடியும்? நாங்கள் இருக்காது. அப்புறம் சத்தியம் நியாயம் யோசிக்கவே முடியாது. அப்புறம் அதனால் தைரியமாக மக்கள் அழகாக கொஞ்சம் நல்ல ஆனந்தமாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்துகிறதோ அதில் இருக்கிறதுக்கு பாருங்கள். ஸ்ரீராமநவமி இங்கே தமிழ்நாடு அப்புறம் அதெல்லாம் குறைஞ்சிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் கூட 7 நாள் நிறைய பெரிய பெரிய ஸ்ட்ரீட்ஸில், அந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஸ்ட்ரீட்ஸில் எல்லாம் பந்தில் போட்டு 7 நாளில் எக்கச்சக்கமாக ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். அது நீங்கள் இங்கே பார்த்துருக்க மாட்டீங்க. சின்ன ஊரான என்ன ஊர்லேயே அந்த தெருவில் ஒரு பெரிய பந்திலன்னா என்ன, இந்த ஸ்ட்ரீட் மொத்தம் போடுவாங்கங்க ஸ்ரீராமநவமிக்கு. அது 7 நாள் நடக்கும். எப்போ போனால் பானகம் கடிச்சிட்டே இருக்கும், பிரசாதம் அப்படி இருக்கும். சாயங்காலம் ஹரிகதை இருக்கும், ட்ராமா எல்லாம் இருக்கும், ராத்திரி ரொம்ப நேரம் ட்ராமா எல்லாம் போடுவாங்க. இப்படி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரீயாக அதை எது சின்ன கூட அங்கே உடனே வயலன்ஸு சொல்லுவேன். பேர் வெஸ்ட் பெங்காலில் நிறைய எந்த ஃபெஸ்டிவல் இப்போ அந்த தசரா உற்சவங்கள் அழகாக ஃபேமஸ். அங்கே காளினால் அதெல்லாம் நடத்துறதுக்கு பயப்படுறாங்களே, தைரியம் இல்லை. போடுவான் பாம்பு, க்ரூட் பாம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து போட்டு எப்படியாவது நடத்தக்கூடாது.
நிம்மதி இல்லை. கோவில்கள்ட எல்லாம் கூட செக்கிங்கும் இது வைக்க வேண்டியது இருக்குது. என்னது? ஸ்கேனிங். அப்போ நிம்மதியாக இருக்கும். பயந்து பயந்து தானே போகிறோம். பேக் அங்கவே, செல்ஃபோன் அங்கவே, இதெல்லாம் தேடும். இதெல்லாம் அப்புறம் எங்கே நிம்மதி இருக்கு? ஏன் அராச்சகம் நிறைய, ரவுடிசம், கூண்டாயிசம். ஏன்னா ரொம்ப நாள் கூண்டாஸ் தான் ராஜ்யம் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லாம் நாசனம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அது சரி பண்ணிட்டு கொஞ்சம் 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 ஆயிட்டுருக்கு. சரியா? அப்போ இதெல்லாம் இருக்காது. அப்புறம் யக்னங்களும் சொல்லவே முடியாது பெருசாக. அதெல்லாம் யக்னவன் எதுக்குன்னா பண்ணி நிறைய கிஃப்ட் கொடுக்குறது, நிறைய அன்னதானம் பண்ணுறதுக்கு அப்படி கூட இருக்காது. அது பண்ணால் கூட யாராவது அவங்க லொக்காலிட்டி அவங்க பேருக்காக பண்ணுறது. பெரிய பெரிய ஃபெஸ்டிவல் கேதரிங்ஸு இதான் ஸ்ரீராமநவமி, காளி உற்சவங்கள், இதெல்லாம் பெருசாக. அங்கே ப்ராப்ளம் வந்துச்சு இல்லை, திருப்பராக்குன்றம், அதுக்கு போய் போராட்டம் பண்ண வேண்டியது இருக்குது. என்னடா இது? அது இன்னைக்கு வந்ததே, முன்னா நாள் வந்ததே? ஐயா எத்தனோ வருஷங்கள் அப்படி இருந்தது. போய் அங்கே ஏதோ ஒன்று பண்ணி விட்டுடுறாங்க. இதெல்லாம் இப்படி இருக்கும். இனிமேல் அப்படி தான் ஸ்ட்ரகுள் தான். அதுக்கப்புறம் ஃபைன் ஆர்ட்ஸ் வளராத. எதுக்கு நம்ம கலாச்சாரம்? எதுக்கு நமக்கு? எல்லாமே அடிப்படி போயிடும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் சாதுகள், மகாத்மாக்கள் அவங்க தனியாக தைரியமாக நடக்க முடியாது. எத்தனை இடத்துல அட்டாக்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பரிவராஜிகளாக சுற்றிட்டு இருக்கிற சாதுகள் அவங்கள எல்லாரும் அதர்சமே தான் ஆதாரப்பட்டு தான் அவங்களோட சாப்பாடு. அப்படி அவங்களெல்லாம் ஃப்ரீயாக வாழ முடியாது. இங்கே அவங்களுக்கு வேண்டியது ஒன்றும் செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா இப்படிப்பட்ட உள்ளே நம்மளுக்கே ஒற்றுமை இல்லை. இப்போது இது இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. மோர் டீட்டெயில் சொல்ல முடியாது இப்படிலாம். வெளியில் இருக்கிற சுற்றி ப்ராப்ளம்ஸ் மேலே நாட்டுக்குள்ளே இருக்க அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணி இங்கே சில பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்கள எல்லாரும் தேடி எடுக்கணும்னா பெரிய விஷயம். என்ன இது அண்டர் கிரவுண்ட் ஒர்க். அது சிலதெல்லாம் பப்ளிக்காக இப்போ நிறைய மீடியாவில் நிறையவே பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் எனக்கு எங்கே எப்போ பாம்பு வருமோ, என்ன பண்ணுவானோ அட்டாக் ஆகி இப்போ கூட பண்ணியாச்சு இல்லை. கார் பாம்பு யார் பண்ணது? படித்த டாக்டர்ஸு. இன்னும் வேறு எவ்ரி வீக்கு ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சிக்கிறாங்க. எப்படி நல்ல ஒரு ஹோம் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக எடுத்து அப்பப்போ அவங்க நாசனம் பண்ணுறது முன்னாடி கொஞ்சம் டேக்கிள் பண்ண முடியறது. ஆனால் சிலது நடக்கும். ஜாக்கிரதை. அவ்வளோ இங்கே உள்ள நம்ம வீட்டுக்குள்ளே ப்ராப்ளம் திருடன் இருக்கிற போல் நிலையில் இருக்கிறோம் இப்போது. தட் இஸ் மோர் டேஞ்சரஸ். இதெல்லாம் ரிலேட்டட் டு ஸ்டேட் கிராஃப்ட்ஸ், கவர்னன்ஸுக்கு. அதுக்காக தான். சரியா? போதும். இப்படி நிறைய விஷயம் ராமாயணத்தில் சொல்லி அயோத்தியானே இது எப்படி அதுதான் ராமராஜ்யம். ராமர் அப்புறம் எப்படி பண்ணார்னு அதை திரும்பி இவ்வளோ விவரணம் இருக்கும் வால்மீகி ராமாயணத்தில். சரி, இன்றைக்கி இது கூட நிறுத்துக்கிறோம். மிச்சம் மேலும் அப்புறம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.